கேன்சர்னாலே பயம்தான். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நம்மளுக்கு கேன்சர் பற்றி எவ்வளோ தெரியும்? கூகுளில் 1000 ஆர்டிகல்ஸ் வரும், யூடியூப்பில் 1000 வீடியோஸ் வரும், எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் அதில் எது உண்மை நம்மளுக்கு எப்படி தெரியும்? நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு கிளியர் பண்ணலாம். ஹாய், திஸ் இஸ் சாருலதா, ஃபவுண்டர் ஆஃப் டிஜிட்டல் ரூலர். வெல்கம் டு ஹெல்த் கேர் பாட்காஸ்ட். Today we have the best Dr. Ajay Kumar, consultant surgical oncologist, Chennai. So இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது எல்லாமே let's decode together. Hi sir, welcome to our podcast. Thank you. Hello. First உங்களை பற்றி சொல்லுங்கள். How do you decide this cancer specialist ஆகணுன்றது? நான் டாக்டர் அஜய் குமார், கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அப்படின்னா தமிழில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் எம்எஸ் படிக்கும் போது, அதாவது ஜென்ரல் சர்ஜரி படிக்கும் போது அங்கே பார்க்குற கேன்சர் பேஷண்ட்ஸு, அதோட காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு. அண்டு மோர் ஓவர் எங்கள் காலேஜில் அங்கே நடக்கிற டியூமர் போர்ட் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபீல்டை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான திங் என்னென்னா, மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் நீங்கள் கார்டியாலஜி ஆர் பல்மனாலஜி ஆர் எனி அதர் மெடிக்கல் ஆர் சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி எடுத்தாலும் ஒரு ஆர்கன் பேஸ்டாக இருக்கும். அதாவது கார்டியாலஜினா ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நெஃப்ராலஜினா கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸஸும் பார்ப்பாங்க. இந்த ஒரு ஃபீல்ட் மட்டும்தான் ஒரு டிசீஸ் பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது, அதாவது கேன்சர் ஃப்ரம் ஆல் தி ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டினால அந்த ரீசனுக்காகவும் நான் சூஸ் பண்ணேன் மெயினாக. ஓகே. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கேன்சர் பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இப்போது நீங்கள் நிறைய கேட்குற மித் எதை சொல்லுங்கள் சார்? காமனாக மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸோ ஆன்லைன்லேயோ பார்க்குறது, ஜென்ரலாக கேன்சருக்கு பண்ணுற பயாப்சி வந்துட்டு பண்ண உடனே கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகும், இல்லை இன்னும் வீரியம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பேஷண்ட்ஸ் திங்க் பண்ணி பயாப்சியே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணுறது தான் பிக்கஸ்ட் மித் நான் பார்த்ததுலேயே. ஆனால் பயாப்சி பண்ணால் கேன்சர் ஸ்ப்ரெட்லாம் ஆகவே ஆகாது. தைரியமாக பயாப்சி பண்ணி அதுக்கேற்ற ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் கேன்சர் பற்றி உங்களுக்கு நிறைய ஃபார்வர்ட் பண்ணது, நீங்கள் கேன்சர் டாக்டர்னு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய பேர் இதை பாரு அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறது எதுவாக இருக்கும் சார்? காமனாக ஃபார்வர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருமே ஏதாவது ஒரு டயட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபுட்டையோ அதை பற்றி இல்லை ஒரு பேட்டர்னையோ சென்ட் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டா கேன்சர் வருமா வராதா அப்படின்றது தான். எந்த ஃபுட்டுமே ஷார்ட் டேர்முக்கு எப்போயாவது சாப்பிட்றதுனால கேன்சர் வரப்போறதே இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் தி ஃபுட், இட்ஸ் அபவுட் தி லைஃப் ஸ்டைல் ஆர் ஃபுட் ஹேபிட் வாட் வி ஃபாலோ. அதனால ஜென்ரலாக நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை ப்ராப்பராக ஹோம் குக் ஃபுட் இல்லாமல் வெளியில் எங்கேயா சாப்பிட்றீங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. அது எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஓகே தான், அது ஒன்றும் பண்ணாது. பட் நீங்கள் டெய்லி ஆர் வீக்லி த்ரைஸ் 4 டைம்ஸு வெளியில் மட்டும்தான் சாப்பிட்றீங்க, ஃபுல்லாக ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஜஸ்ட் லுக் இன் டு இட், ஆனால் டெப்த்தாக போகக்கூடாது, அவ்வளோதான். அதில் உண்மை இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள்லையோ இதுலையோ சர்ச் பண்ணாமல் உங்களோட கன்சர்ன் டாக்டர், அது எனி ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் ஓகே தான், இல்லை கேன்சர் டாக்டராக இருந்தாலும் ஓகே தான், அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களாக அதை ஒன்று மைண்ட்லேயோ இல்லை கூகுளை பார்த்தோ திங்க் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது அது ராங்கானது. ஓகே. ஸோ ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்டார்பக்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து பிரெட் டோஸ்ட் வந்து ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம பார்த்துட்டு உடனே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, இல்லை ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணாலே கேன்சர் வந்துடும், அதனால வந்து தே ஜஸ்ட் கேன்சல் தி ஆர்டர். ஸோ இப்போ சோஷியல் மீடியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அது கேன்சர் காஸ் பண்ணுது அப்படின்றது. ஸோ வாட் இஸ் தட் சார்? அது மித்து தானா, இல்லை அது ரியலாகவே அஃபெக்ட் ஆகுதா? இப்போ வரைக்கும் ஏர் ஃப்ரையர்னால அதில் குக் பண்ணுற ஃபுட்னால கேன்சர் வருன்றதுக்கு எந்த சாலிட் எவிடன்ஸுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை. இது வரைக்கும் நம்ம ஏர் ஃப்ரையர் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுவோமா மேக்ஸிமம். ஒரு 5 இயர்ஸில் இப்போ கண்டக்ட் பண்ண ஸ்டடீஸ் வரைக்கும் எதுவுமே ப்ரூஃப் இல்லை ஹியூமன்ஸில் அது கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்றது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபேக்ட் தான். அதாவது ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணால் அக்ரிலமைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறதுனால அது வந்துட்டு கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக இருக்குமோ அப்படின்றதுனால அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் எதுவும் ப்ரூவன் எவிடன்ஸ் கிடையாது. நானும் எங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஏதாவது எவிடன்ஸ் ஃபியூச்சரில் வருது அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை, தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ இந்த ஜென்எக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சிகரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல,
நாங்கள் வேப் தான் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து நிக்கோட்டின் லெவல் வந்து கம்மி தான், ஸோ அதனால எங்களுக்குலாம் வந்து கேன்சர் அஃபெக்ட் ஆகாது, ஸோ அதனால் நீங்கள் வந்து சிகரெட் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இது வேப்பு ஆர் இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வர ஆல்கோஹாலிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தே ஆர் சஜஸ்டிங். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேற சொல்கிறாங்க. அதை பற்றி எங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது முற்றிலும் தவறானது தான். பிகாஸ் வேப்புன்றது சிகரெட் மாதிரி தான். அதுவும் ஜஸ்ட்டு உங்களுக்கு டைரெக்டாக ஸ்மோக்கிங்கை வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு உங்களோட அதில் இருக்க கார்சினோஜன்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுறீங்களோ, வேப்பில் யூஸ் பண்ணுறதுலையும் நிக்கோட்டினும் இருக்கும், கார்சினோஜன்ஸும் இருக்கும். உங்களுக்கு நிக்கோட்டின்ன்றது அந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு ஸ்டிமுலஸ் அவங்களுக்கு கொடுக்கும். கூட இருக்கிற கார்சினோஜன்ஸு கம்பேர்ட் டு சிகரெட் வேப்பில் கம்மியாக இருந்தாலும் பட் அதுலேயும் கார்சினோஜன் இருக்குது. நீங்கள் லோ லெவலில் யூஸ் பண்ணாலும் இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராது அப்படின்றத யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பல வருஷமாக சிகரெட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கேன்சர் வராமலும் இருந்திருக்கிறாங்க, கொஞ்சம் வருஷம் வேப் யூஸ் பண்ணி கேன்சர் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ யாருக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது அவங்களோட ஓன் பாடியை பொறுத்தே தவிர இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு நியூஸை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் லைஃப்பில் வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். ஓகே சார், இப்போ கேன்சர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருந்தாலே வந்து கண்டிப்பாக அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது எந்த மீனிங்கில் டிசைட் பண்ணுறாங்க சார்? அது ஜென்ரலைஸ்டாக அப்படி நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்க முடியாது. இப்போ சப்போஸ் எங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜில் ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு நான் யோசிப்பேன். அவங்களுக்கு எந்த ஆர்கனில் இருந்திருக்கு, அவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருந்திருக்கு, அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி வச்சு மட்டும்தான் நம்மளோட அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ வேறு யாருக்காவது இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குமா இல்லையானே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்கும்னு அவசியம் கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு டிசைட் பண்ணி இன்க்ரீஸ் ரிஸ்க் எல்லாமே இருக்கலாம், இல்லை ரிஸ்க் மைல்டாக இன்க்ரீஸ்டாகவும் இருக்கலாம். அது நம்ம அந்த ஃபேக்டர்ஸு அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ ஹெரிடிட்டினால வருது அப்படின்னு மீன் பண்றாங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்றதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா வீட்டு சைடு இல்ல அப்பா வீட்டு சைடு இல்ல தாத்தா சைடு இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றது எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா சார்? ஹெரிடிட்டரினா என்ன மீனிங்னா ஃபேமிலியில் வழி வழியாக கேன்சர் வர்றது அப்படின்றது தான் ஹெரிடிட்டரியா மீனிங். எந்த கேன்சர் பாடியில் வர்றதுனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஜீன் குறைபாடு, மரபணு குறைபாடுனால வரும். அது வழி வழியாக ஃபேமிலியில் அந்த குறைபாடு வருதா அப்படின்றதுக்கு மீனிங் தான் ஹெரிடிட்டரி. அது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் நிறைய டிகிரிஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் டிகிரினா உங்களோட இமீடியட் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் வருவாங்க. செகண்ட் டிகிரினா மெட்டர்னல் அங்கிள், ஆண்ட்டு, அதுக்கப்புறமா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் டிகிரியில் வருவாங்க. அண்ட் தேர்ட் டிகிரிலாம் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க. ஜென்ரலாக இவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு இதெல்லாம் வச்சு மட்டும்தான் நம்மளோட ரிஸ்க்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக இவங்க ஒருத்தருக்கு வந்ததை வச்சு என்றைக்குமே சொல்ல முடியாது. ஃபேமிலியிலே ஒரு 2-3 பேருக்கு வந்திருக்குன்னா அவங்க உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ், உங்களுக்கு மாதரா, ஃபாதரா, கிராண்ட் ஃபாதரா அப்படின்றதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம ரிஸ்கையே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒருவேளை இதெல்லாம் வச்சு ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே சார்.